ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பொருளும் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது, ஷெல்ஃபோ எதுவுமே வாங்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். பட் வந்து இந்த ஆயில் ட்ரே வந்து கீழேயே வச்சுட்ருக்கறனால க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது புழங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு ஒரே ஒரு ஸ்டாண்டு மட்டும் வாங்கி கொடுத்துருங்கப்பா, எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அதனால் வந்து ஒரு ஸ்டாண்ட் மட்டும் ஆர்டர் பண்ணார். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 அண்ட் சம்திங் அவ்வளோதான். இதுக்கு மேலெலாம் எதுவும் கேட்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாரு. நானும் இதுக்கு மேலே எதுவுமே கேட்க மாட்டேன், இது மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இது வாங்கினது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ஆர்டர் பண்ணோம் இல்லையா, அப்போவே வந்து இதுவும் வாங்கியாச்சு. ஆனால் வந்து இதில் டைல்ஸில் வந்து நம்ம ஓட்டை போட்டு அதை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஹேங்கிங்க்கு நிறைய அந்த இதெல்லாம் விற்கிதில்ல, அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் எதுவுமே வந்து வெயிட் தாங்கலை. எம்டி ட்ரேவே வந்து அதில் தொங்க விட முடியல. அண்ட் பொருட்கள்லாம் நம்ம சேர்த்து வச்சோம்னாக்கா சத்தியமாக வெயிட் வந்து தாங்கவே தாங்காது. அதனால சரி, நான் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து ஹோல் போட்டு அதை மாட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரொம்ப மைன்யூட்டாக வந்து அதில் ஒரு ஹோல் அடித்து பார்த்துட்டு டைல்ஸ் வீரல் விடலை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷின் வச்சுட்டு எனக்கு போட்டு தந்தாங்க. இதை ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. பட் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் ரொம்ப ஸ்பீடாக காட்டிகிட்ருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ மட்டும் போட்டு அந்த எஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக, ஸோ பெண்ட் ஆன மாதிரி அந்த ஒரு ஸ்க்ரூ போட்டு எனக்கு மாட்டி தந்தாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸில் மட்டும்தான் நம்ம அடிக்கணும். அந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஜன்னலில் அது வந்து ரொம்ப ஈஸி தான், அது அடிச்சிடலாம். ஜஸ்ட்டு வந்து உளியை வச்சு அடிச்சுட்டு டைரெக்டாக வந்துட்டு அந்த ஹூக்கை வந்து நம்ம மாட்டிட வேண்டியது தான், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான வேலை தான். பட் இதை வந்து நல்ல உச்சி வெயிலில் உட்காந்து அவர்கிட்ட நான் வேலை வாங்கினேன். வாங்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு நாள் லீவ்லையும் விடாமல் வேலை வாங்குறாளேன்ற மாதிரி தான் செஞ்சார். இப்போவே இவ்வளோ வெயிலாக இருக்குது, இன்னும் ஏப்ரல் மே என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. பட் ஃபைனலி வந்துட்டு முடிச்சிட்டாரு. இந்த சைடு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு, ஜன்னலில் அந்த ஹூக் மாட்டுறது. ஸோ மாட்டி கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அது கீழேயே வச்சுட்டு எனக்கு புழங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா அது தனியாக செப்பரேட்டாக இருந்தது. அதில் ஆயில் மட்டும் இல்லாமல் அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு இந்த கடுகு, வெந்தயம், டீ தூள், சக்கரை டப்பா இதெல்லாம் கூட நான் இங்கே வச்சுட்டேன். மெயினாக ஆயிலுக்காகவும். நெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு தனியாக கொடுக்கறதுக்கு, சமைக்கிறதுக்கு அப்படி சொல்லி தனித்தனியாக டப்பா வச்சுருப்பேன். அதனால் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் தாளிக்கிற ஐட்டம்ஸ் நான் ஆப்போசிட்லேருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக இப்படி பக்கத்துலேயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லா வசதியாக தான் இருக்குது. அண்ட் கீழேயும் எனக்கு இப்போது க்ளீனாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.